வணக்கம். ஒரு புது காணொளியில உங்கள நான் சந்திக்கிறேன். அந்த வகையில இன்றைய இந்த காணொளியில நேற்றைய தினம் முல்லைத்தீவுல கரையொதுங்கின மியான்மர் நாட்டு இழுவை படகு பற்றி இலங்கையில தற்போது கடமையாற்றிக் கொண்டிருக்கிற வைத்தியர்களுண்ட ஓய்வுகால வயது எல்லையில ஏற்படுத்தப்பட்ட மாற்றம், மற்றது கொழும்பைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் முகமது ஷியாமுண்ட கொலை வழக்குல என்ன மாதிரியான நீதிமன்ற உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அத்தோட இலங்கையில நடைபெற்று வர்ற அங்கீகரிக்கப்படாத நிதி திட்டங்களுக்கு எதிராக இலங்கை மத்திய வங்கியால பிறப்பிக்கப்பட்ட மேற்கொள்ளப்படவிருக்கிற விடயங்களை பற்றியும் தான் அமைந்திருக்குது. நேற்றைய தினம் சமூக ஊடகங்கள்ல அதிக அளவில் பகிரப்பட்ட ஒரு காணொலியா இந்த முள்ளிவாய்க்கால்ட மேற்கு கடற்கரையோரத்துல கரையொதுங்கின மியான்மர் நாட்டு ஏதிலிகள கப்பலை பற்றினது தான் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில நேற்றைய தினம் மீன்பிடி தொழிலுக்கு சென்ற இலங்கை முல்லைத்தீவு மீனவர்களால குறித்த படகு இலங்கைன்ற கடற்பரப்புக்குள்ள பயணித்ததை அவதானிச்சிருக்கணும். அந்த படகுக்கு அருகில சென்று பார்க்கதான் இந்த இழுவை படகு செயலிழந்த நிலையில அந்த இழுவை படகுல பயணித்த பலர் மயக்கமுற்ற நிலையிலையும் சுகவீனமுற்ற நிலையிலையும் இருந்திருக்கிறத அவதானிச்சிருக்கணும். அதோட இந்த தகவலை குறித்த அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி மீனவர்களிடையும் முப்படையினரின் உதவியோட அந்த ஏதிலிகள் முல்லைத்தீவு கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கணும். 35 சிறுவர்கள் அடங்கலாக கர்ப்பிணி தாய்மார், முதியோர் என 103 அகதிகள் இந்த படகுல பயணித்ததாகவும் தெரியப்படுகின்றது. மியான்மர் நாட்டிலேருந்து வெளிக்கிட்ட இந்த மக்கள் பல நாட்களாக இழுவை படகு செயலிழந்த நிலையில கடல்லையே பயணித்ததால அவர்கள்ட்ட இருந்த உணவு நீர் பற்றாக்குறையால தான் இந்த மயக்க நிலைக்கு சென்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில இந்த மக்களுக்கு தேவையான உடனடி உதவியாக நீர் மற்றும் உணவுகள் என்பன முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தால வழங்கப்பட்டிருக்கிறதோட இந்த இழுவை படக முல்லைத்தீவுல கரையேற்றத்தில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக இன்றைக்கு காலமா 8 மணி அளவுல திருகோணமலை கடற்படையினர் உதவியோட இந்த கப்பல் மற்றும் மக்கள் திருகோணமலையில அமைஞ்சிருக்கிற அஷ்ரப் ஜெட்டிக்கு கொண்டு போயிருக்கணும். அதே நேரம் அங்க அந்த மக்களுக்கு தேவையான சுகாதார மற்றும் ஏனைய சேவைகள் உடனடியாகவே வழங்கப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்துல இந்த மக்கள் முன்னிலைப்படுத்தப்பட இருந்தனர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபரால இந்த மக்கள் தங்குறதுக்கென்று ஒரு பாடசாலை ஒன்றும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் இப்ப வரைக்கும் இருக்கிற தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2021ஆம் ஆண்டுல இருந்து மியான்மர்ல இராணுவ ஆட்சி நடைபெற்று வர்றதால அந்த நாட்டில் இருக்கிற அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் சிறுபான்மையினருக்கு எதிரான அடக்குமுறைகளாலையும் அந்த நாட்டிலேருந்து தப்பிச்சு வேறொரு பாதுகாப்பான நாட்டுக்கு போய் சேரணும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த மாதிரியான மக்கள் மியான்மர்ல இருந்து வெளிக்கிடினம். இப்படியான அகதிகள் ஏற்கனவே இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளையும் சில பேர் சென்றடைந்திருக்கிறதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இலங்கையில இருக்கிற வைத்தியர்கள ஓய்வுகால வயது இல்ல நீட்டப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அந்த வகையில இதற்கு முந்தைய அரசாங்கம் 65 ஓய்வு எல்ல வயதா இருந்ததை 2022ஆம் ஆண்டுல 60 வயதாக குறைத்திருந்தது. அந்த வகையில தற்போதைய அனுர அரசாங்கம் இந்த 60 வயதை 63 வயதா நீட்டித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இந்த வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி ஓய்வு பெறத்துக்காக காத்திருக்கிற அனைத்து வைத்தியர்களுக்குமே இந்த வயது எல்ல 60லிருந்து 63ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில இருக்கிற சர்வதேச ரீதியில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு அரங்காக சுகததாச மைதானம் இருக்குது. அந்த வகையில இது கிரேட் 1 விளையாட்டு வசதிகளை கொண்டிருக்குது. இங்கதான் 400 மீட்டர், 200 மீட்டர் மற்றது 80 மீட்டர் செயற்கை தடங்களை கொண்டிருக்கிற இலங்கையில இருக்கிற ஒரே ஒரு விளையாட்டு மைதானம் இந்த சுகததாச விளையாட்டு தான். 2018ஆம் ஆண்டுல இதன் செயற்கை தடங்கள் புனரமைக்கப்பட்ட போதிலும் தற்போது அந்த செயற்கை தடங்கள்ல அதிகளவிலான விரிசல்கள் காணப்படுவதால இது தேசிய மட்ட விளையாட்டுகளுக்கே பொருத்தமற்றதா இப்ப மாறி இருக்குது. அந்த வகையில இந்த செயற்கை தடாகங்களை மீள புனரமைப்பு செய்யறதுக்கும் அந்த விளையாட்டு அரங்க மேலும் சர்வதேச தரத்துக்கு உயர்த்துறதுக்காக வேண்டியும் விளையாட்டுத்துறை அமைச்சரால முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்குது. அந்த வகையில இலங்கையில இருக்கிற விளையாட்டு வீரர்களை
தேசிய மற்றும் சர்வதேச ரீதியிலே நடைபெற விளையாட்டுகளுக்கு அனுப்புற ஒரு நோக்கமாக கொண்டுதான் இந்த புனரமைப்புகள் நடைபெற இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2013ஆம் ஆண்டு மே மாதம் கொழும்பைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் முகமது ஷியாம் கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் உட்பட 5 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்த்தன மற்றும் அவருடைய மகன் ரவிந்து குணவர்த்தன, சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் மற்றும் 3 கான்ஸ்டபிள்கள் உள்ளடங்கலாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்குது. இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதான் கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்குது. அந்த வகையில 2015ஆம் ஆண்டு இந்த வழக்கில குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருந்த போதிலும் இந்த மரண தண்டனை எப்போது செல்லுபடியாகும் என்ற திகதி அதுல குறிப்பிடப்படாம இருந்ததால இது தொடர்பான உத்தரவை பிறப்பிக்குமாறு உச்ச நீதிமன்றத்திற்கு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பாண்டே குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. என்னன்னு சொன்னா, இலங்கையின் நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் பொது பாதுகாப்பை உறுதி செய்யற நோக்கத்தோட இந்த இலங்கையில செயற்பட்டு வர்ற அங்கீகரிக்கப்படாத நிதி திட்டங்களோட எழுச்சியை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க போவதாக தெரிவித்திருக்குது. 2011ஆம் ஆண்டுல இருந்து இலங்கையில பொதுவாகவே இந்த பிரம்மி திட்டம் மற்றும் அங்கீகரிக்கப்படாத டெபாசிட்களை மீள எடுக்கிற திட்டங்கள் தொடர்பாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிற 20 நிதி நிறுவனங்களுக்கு எதிராக இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்குது. அந்த வகையில அந்த 20 நிறுவனங்களும் என்னென்னு பார்த்தா, இலங்கையில பேச்சு விசாரணையில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் ஸ்கிரீன்ல காட்டி இருக்கிறேன். பொதுவாகவே இந்த நிறுவனங்களால மேற்கொள்ளப்படுற திட்டங்கள் பெரும்பாலுமே சிறிய அபாயத்தோட அதிக வருமானத்தை தான் ஈட்டித்தரதா இருக்குது. என்றாலுமே இதில் கணிசமான நிதி இழப்புகளுக்கும் வழி இருக்கிறதால மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுற மக்களைத்தான் இது அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்லி இலங்கையின் நிதியின் ஸ்திரத்தன்மையை பேணுறதுக்காக இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போறதாக இலங்கையின் மத்திய வங்கி அறிவிச்சிருக்குது. இவ்வளவு விஷயத்தை தான் இன்றைய இந்த காணொளி கொண்டிருக்குது. அந்த வகையில இன்றைக்கு தான் சேனலுக்கு முதன்முறையா வாரீங்கன்னு சொன்னா கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த காணொளி தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செஞ்சு கொள்ளுங்க.